ஹலோ எவ்ரிவான், நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனசில் ஏதோ ஒரு ஓரத்தில் டீப் டவுன் நான் என்னை சுற்றி இருக்கிற மக்கள் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும், எனக்கான ரெஸ்பெக்டை அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கண்டிப்பாக நீங்கள் இருக்கீங்க. உங்களோட இந்த எண்ணம் நிறைவேறணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்படி மற்றவங்களை உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணுறதும் அட்மையர் பண்ணுறதும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ வெறும் தியரி மாதிரி இல்லாமல் ஒரு 8 சிம்பிள் ஸ்டெப்ஸை எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 8 கோல்டன் ரூல்ஸ் டு அட்ராக்ட் பீப்புள். நம்பர் 1, லிசன் மோர் தேன் யூ ஸ்பீக். நம்மளை சுற்றி இருக்கிற பெரும்பாலான மக்கள் மற்றவங்க பேசுகிறத கேட்குறத விட அதிகமாக பேசணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஸோ அதில் ஒருத்தராக நீங்கள் இல்லாமல் மற்றவங்க பேசுகிறத காது கொடுத்து லிசன் பண்ணுங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில். நம்ம எப்போ மற்றவங்கள உண்மையிலேயே காது கொடுத்து லிசன் பண்ணுறோமோ அப்போ நமக்கு எதிர இருக்க பர்சன் ரொம்ப வேல்யூட் அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு தோணும். நம்மளை எப்போ ஒருத்தர் மதிக்கிறாங்கங்கிற ஃபீலை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அப்போ அந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்டை க்ரியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆப்பிளோட ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கார்ல, அவரோட எல்லா மீட்டிங்ஸ்லையுமே ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். அவரோட டீம் மெம்பர்ஸை ஃபுல்லாக பேசுகிற வரைக்கும் லிசன் பண்ணுவார். இந்த லிசனிங் ஸ்கில் ஸ்டீவ் ஜாப்ஸோட ரெஸ்பெக்டை உயர்த்துச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் அவரோட அண்டர்ஸ்டாண்டிங்குமே ரொம்ப டீப்பராக ஆச்சு. இதை எப்படி உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணலாம்னா அடுத்த கான்வர்சேஷன்லேயே இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்ககிட்ட யார் பேசினாலும் அந்த கான்வர்சேஷனுக்கு இடையில இன்டரப்ட் பண்ணாமல் அவங்கள முழுசாக பேச விடுங்க. அவங்க சொல்கிற சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஈவினிங் கோயிலுக்கு போகலாம் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களா, இந்த மாதிரி அவங்களோட கான்வர்சேஷனில் இருக்கிற வார்த்தைகளையே ரிப்பீட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆமாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் தலையை அசைங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் நீங்கள் அவங்கள ரொம்ப லிசன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உணர்வாங்க. எப்போ நீங்கள் அவங்கள லிசன் பண்ணுறீங்கிற ஃபீல் அவங்களுக்கு வருதோ அப்போ இருந்து அவங்க உங்களை ரொம்ப வேல்யூ பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்பர் 2, பாடி லாங்குவேஜ் இஸ் யோர் சைலண்ட் மேக்னெட். உங்களோட பாடி லாங்குவேஜை உங்களுக்கான மேக்னெட்டாக மாற்றுங்க. நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பீப்புள் நம்மளை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களோட பாடி லாங்குவேஜை ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க. நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நின்று உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட ஐ கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக்கும். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஈவன் ஒரு சிங்கிள் டயலாக் பேசலைன்னா கூட அவர் நடந்து வரதும் அவரோட ப்ரெசன்ஸுமே நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். இது அவரோட மேக்னெட்டிக் பவர். ஸோ ரஜினிகாந்தை பார்த்தா எல்லாரும் தான் அட்ராக்ட் ஆவாங்க. நம்ம எப்படி மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுனா, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடம் உங்களுக்கானது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக உங்கள் ஷோல்டர்ஸை ஓப்பன் பண்ணி கான்ஃபிடெண்ட்டாக நடங்க. இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்ராக்ஷனை உருவாக்கும். நம்பர் 3, ஆட் வேல்யூ இன் எவ்ரி இன்ட்ராக்ஷன். நீங்கள் யார் கூட பேசினாலும் அவங்கக்கிட்ட இருந்து என்ன வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத விட நம்ம அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு என்ன தரலாம், நம்ம சைடில் இருந்து என்ன ப்ரொவைட் பண்ணலாம், என்ன வேல்யூ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டை உருவாக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணுறேன்னா இது வெறும் எனக்காக, வெறும் வியூஸ்க்காக மட்டும் இல்லாமல் இந்த கண்டென்ட் உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி பண்ணுமா அப்படிங்கிற எண்ணத்தில் நான் பண்ணும்போது இந்த சேனல் மேலே உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வரும். அந்த ரெஸ்பெக்ட் மூலமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்ககிட்ட பேச வரவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் எந்த விதத்தில் ஹாப்பியாக ஸ்மார்ட்டராக மோட்டிவேட் பண்ணலாம், உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன டேக் அவே கிடைக்கும் அப்படிங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. நம்பர் 4, எமோஷ்னல் கண்ட்ரோல்.
உங்களோட உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுங்க. நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல யார் ரொம்ப காமாக இருக்காங்களோ அவங்க கிட்ட பேசுறது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுவே எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறவங்க கிட்ட அவ்வளோ சீக்கிரம் போய் யாரும் பேச மாட்டாங்க. இது ரொம்ப அன்அட்ராக்டிவாக மாற்றும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை ஆட்டோமேட்டிக்காக தவிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களோட கோவத்தை நீங்கள் எப்போவுமே கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். ரொம்ப காமாக டீல் பண்ணணும். நமக்கு ஏன் நம்ம தோனியை பிடிக்குதுன்னா அவர் எக்ஸ்ட்ரீமான ப்ரெஷரில் கூட ரொம்ப காமாக இருப்பார். அது அவருக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் மொத்த டீமுக்குமே நம்ம கண்ட்ரிக்குமே நிறையா பெனிஃபிட்ஸ் ஆகியிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் காமாக இருக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை எப்படி பண்ணலான்னா, ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ண வைக்கும்போது நல்லா டீப் ப்ரீத் பண்ணுங்கள். அந்த சுச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணாமல், அதாவது உணர்வு பூர்வமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் வெறும் ரெஸ்பாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டோன்ட் ரியாக்ட், ஜஸ்ட் ரெஸ்பாண்ட். நம்பர் 5, பி ஆத்தென்டிக், நாட் பர்ஃபெக்ட். உண்மையானவனாக இருங்க, நல்லவனாக இருக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. பீப்புள் எப்போவுமே உண்மையாக இருக்கிறவங்கள மட்டும்தான் ரொம்ப நம்புவாங்க. உண்மையாக இருக்கிறது அப்படின்னா அவங்கக்கிட்டேயும் சில குறைகள் இருக்கும், ஆனால் அதை ஓப்பனாக வெளிப்படுத்துவாங்க. சுற்றி இருக்கிறவங்களுக்காக வேஷம் போட்டு நான் நல்லவன் அப்படிங்கிறத காமிக்க மாட்டாங்க. நம்ம என்னதான் கிளெவராக அப்படி ஃபேக் பண்ண ட்ரை பண்ணால் கூட எல்லாரோட இன்ட்யூஷன் இதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டிடும். ஸோ உண்மையாக இருக்கணும், அதுவும் உண்மையாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபேக்காக உண்மையாக இருக்க ட்ரை பண்ணாதீங்க. ஒரு சிலர் தான் வாழ்க்கையில் எப்போவுமே வெறும் நல்லதாக நடந்ததாக மட்டுமே காமிச்சுக்குவாங்க. அவங்க சில வாங்கின அடிகளை வெளிக்காட்ட மாட்டாங்க. இதுதான் அவங்களோட ஃபேக்னஸை காமிக்கும். வாழ்க்கையில் எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யுது. அதை ஷேர் பண்ணிக்கிறதுனால நம்மளை யாருமே ரொம்ப குறைச்சி எடை போட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க. சின்ன சின்ன தோல்விகளையும் சொல்லுங்கள், சின்ன சின்ன வெற்றிகளையும் ஷேர் பண்ணுங்கள். இது பீப்புள் உங்களை பற்றி ரொம்ப இன்ஸ்பயர் ஆவாங்க அண்ட் நீங்கள் ரொம்ப ஆத்தென்டிக்கான பர்சனாக இருக்கீங்கன்னு நம்புவாங்க. நம்பர் 6, வேர்ட்ஸ் மேட்டர். வார்த்தைகளை கவனமாக உபயோகிக்கணும். ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் அப்படிங்கிற பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க, ஆனால் ஒரு சிலரோட பேச்சுக்கு மட்டும்தான் மதிப்பு கிடைக்குது. அந்த ஒரு சிலராக நீங்கள் மாறுங்க. எப்போ அப்படி மாறுவீங்கன்னா, மற்றவங்கள குறை சொல்கிறதுக்கு முன்னாடி, இல்லை அப்படியே குறை இருந்தால் கூட அதை ரொம்ப ஜென்டிலாக சொல்ல ட்ரை பண்ணுங்க. நீ இதை தப்பு பண்ணிட்ட, உன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதை நீ இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், இந்த ஆங்கிள்லேருந்து நீ யோசிச்சிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அந்த மாதிரி நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் கிட்ட பேசும்போது அவங்கள குறை சொல்கிற ஃபீல் அவங்களுக்கு வராது. ப்ளஸ் நீங்கள் அவங்கள பிரேக் டவுன் பண்ணாமல் அப்லிஃப்ட் பண்ணுறீங்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு உருவாகும். நம்பர் 7, கன்சிஸ்டன்சி பில்ட்ஸ் ட்ரஸ்ட். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். லைஃப்பில் மோட்டிவேஷன் எப்போவுமே ஒரு பாயிண்டில் காணாமல் போயிடும். ஆனால் கன்சிஸ்டன்சி தான் ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கும். வேறு ஒன்றும் இல்லை. யூடியூபர்ஸில் எத்தனை யூடியூபரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அது அவங்க கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை ஒரு லாயலான ஆடியன்ஸாக மாற்றிருக்கு இல்லையா? இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா, உங்களோட ஒர்க்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரணும். அந்த ட்ரஸ்ட் வரதுக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட நீங்கள் கொடுக்குற வார்த்தைகள் மீதும் நீங்கள் ரிலையபிளாக இருக்கணும். நீங்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் காப்பாற்றுற மனுஷன் அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் அவங்கக்கிட்ட உருவாக்கணும். நம்பர் 8, ரேடியேட் பாசிட்டிவ் எனர்ஜி. பீப்புள் ஆக்சுவலாக நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடியே நம்மளோட எனர்ஜியை சென்ஸ் பண்ணிடுவாங்க. பாசிட்டிவான எனர்ஜி அட்ராக்ட் பண்ணும், நெகட்டிவான எனர்ஜியை அவாய்ட் பண்ணுவாங்க. எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருப்போம், அவங்களோட ஸ்பீச்சஸை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் ஒரு சிலரோடது மட்டுமே நம்ம ரொம்ப விரும்பி விரும்பி பார்ப்போம். இதற்கு காரணம் அவங்க வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் அவங்களோட பாசிட்டிவான எனர்ஜியும். சரி, ஓகே, இதை நான் எப்படி உருவாக்குறது, என்கிட்ட இருந்து எப்படி நான் பாசிட்டிவான எனர்ஜியை ரேடியேட் பண்ணுறதுன்னா, தினமும் காலையில் கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்வோடு இருங்க. அதை டெய்லியும் ஒரு நோட்டில் எழுதுங்க. உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளேயே உருவாக ஆரம்பிக்கும். எப்போ உங்களுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக ஆரம்பிக்குதோ கண்டிப்பாக அது கூடிய சீக்கிரம் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் ரீச் பண்ணும். ஸோ இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கான மதிப்பையும் உங்களை சுற்றி இருக்கிற நல்ல நபர்களையும் உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரும். ஸோ இந்த 8 கோல்டன் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பீப்புளை அட்ராக்ட் பண்ணணும்னா வெறும் பணமோ
ஸ்டேட்டஸோ இல்லை லக் மட்டும்தான் இருக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. உங்களோட பெஸ்ட் வேர்ஷனாக நீங்கள் மாறுங்க. கான்ஃபிடெண்ட்டாக, ஆத்தென்டிக்காக, பாசிட்டிவான பர்சனாக உருவாகுங்க. இதில் டெய்லி ஒரு 2 to 3 ஸ்டெப்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். உங்களை சுற்றி கூடி சீக்கிரம் நிறைய நபர்கள் உங்களை அட்மையர் பண்ணுறதும், உங்களுக்கான மரியாதையும், உங்களை வேல்யூ பண்ணுறதையும் நீங்கள் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.